Hi, 12th CBSE Mathematics, Chapter 1, Relations and Functions, Exercise 1.1, Question number 4. Show that the relation R in R, defined as R equal to A, comma B, A is less than or equal to B, is reflexive and transitive, but not symmetric. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க அது என்ன அந்த கண்டிஷன் ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ்னு சொல்லிட்டாங்க ஆனால் எது கிடையாது சிமெட்ரிக். ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்மாக தெரியும்னா அதை நீங்கள் வந்து ஜென்ரல் டேர்ம் வச்சே போட்டுடலாம். ரிஃப்ளெக்சிவ் அண்டு டிரான்சிட்டிவ்க்கோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், கண்டிஷன் என்னன்னு தெரியும். ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்மேட் வச்சு நீங்கள் போட்டுடலாம். இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்பர்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் வச்சு போடலாம். ஓகேவா? இல்லை எல்லாமே நான் நம்பர் வச்சு போடுவேனாலும் இஷ்டம் அப்படின்னு நீங்கள் போடலாம். இப்போ இதை பார்க்கலாம். A, B ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடுங்க. A, B A is less than or equal to B. ஸோ ரிஃப்ளெக்சிவ் தான் உங்களுக்கு தெரியும், மிரர் இமேஜ். அப்போ A, A. ஸோ A, A belongs to R. கண்டிப்பாக ஏக்கு A ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ 1 எடுத்திங்கன்னா 1 equal to 1, 2 எடுத்திங்கன்னா 2 equal to 2. ஓகேவா? அப்போ அது ரிஃப்ளெக்சிவ். ஸோ இருக்குன்றது ப்ரூவ் பண்ணதுக்கு நீங்கள் ஜென்ரல் டேர்ம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரூவ் பண்ணலாம். R is reflexive. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது நாட் சிமெட்ரிக். நாட் சிமெட்ரிக் என்னும்போது நீங்கள் எக்ஸாம்பிள் காமிச்சு ப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் இப்போ 2, 4 எடுத்துக்கிட்டா A, B பிலாங்ஸ் டு ஆர்னா B, A பிலாங்ஸ் டு ஆரா இல்லையான்னு தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ 2, 4 பிலாங்ஸ் டு ஆர்னா நீங்கள் அடுத்து என்ன செக் பண்ணணும், 4, 2 அந்த ரிலேஷனில் வருதான்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2 இஸ் லெஸ் தென் 4 ரைட்டு, ஆனால் 4 லெஸ் தென் 2வா தப்பு, கண்டிப்பாக கிடையாது. 4 இஸ் கிரேட்டர் தென் 2. அப்போ இது சிமெட்ரிக் கிடையாது, ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ அடுத்தது டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், A, B அண்ட் B, C பிலாங்ஸ் டு ஆர்னா நம்ம என்ன செக் பண்ணணும், A, C பிலாங்ஸ் டு ஆர் ஆர் செக் பண்ணணும். ஸோ இப்போ A இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B அண்ட் B இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Cனா கண்டிப்பாக A ஒன்னவா தான் இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Cயாக தான் இருக்கும். ஸோ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். இல்லை இதையும் நான் நம்பர் வச்சே போடுறேன்னா தாராளமாக நீங்கள் நம்பர் வச்சு போடலாம். இப்போ அங்கே 2, 4 எடுத்துருக்கோம், இங்கே 2, 4, 6ன்னு வச்சு கூட நீங்கள் போடலாம். 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, 4 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. அப்போ கண்டிப்பாக என்னது, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. ஓகேவா? எப்போவுமே அங்கே அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஜென்ரல் டேர்ம் வச்சே போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு எக்ஸாம்பிள் வச்சு போடலாம். இல்லை உங்களுக்கே நல்லா கிளியராக புரியணும்னா நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சு எல்லா சம்முமே போடலாம். தேங்க்யூ. அவ்வளோதான் அந்த சம். ஆர் இஸ் reflexive, transitive, but not symmetric. Thank you.